இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டில் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். K8 DJI யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மைக் பற்றி தான் பேச போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க மைக் பார்த்தீங்கன்னா K8 அப்படிங்கிற பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு விட இப்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக DJI அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான ஒரு DJI வந்து நம்ம ரிவ்யூவில் வந்து காட்ட போகிறோம். அந்த மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த மைக் குவாலிட்டிக்கும் நாம் இப்போது வந்து அன்பாக்சிங் பண்ண போகிற DJI குவாலிட்டிக்கும் எந்த அளவுக்கு வாய்ஸ் இது இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறது நீங்கள் தான். ஸோ எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம். DJI மைக் நம்ம கையில் இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி இருக்குது என்னங்கிறது இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்து ஒர்த்து இல்லையா, யார் இந்த ரெண்டு பேர்த்தில் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். எப்படி இருக்குது, உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அழகாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணும் போதே உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எல்லா இதுலேயுமே வர மாதிரி இங்கே பாருங்கள், அந்த போயா மைக் பார்த்துருக்கீங்களா, அதை விட இது பெட்டராக கொடுத்துருக்காங்க. DJI மைக்கு சுருக்கு பை தான், எப்போ வந்தாலும் இந்த சுருக்கு பைக்கு ஒரு இதே இல்லை. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வாய்ஸ் கேன்சலேஷன், அந்த ஏர் சவுண்டில் கேட்காத மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பார்க் கொடுத்துருக்காங்க. அதனால் மொசுன்னு இருக்குது. கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. C டைப் சார்ஜரும் C டைப்பில் கனெக்ட் பண்ணுறதும் C டைப்பும் இருக்குது. இதில் 2 மைக் இருக்குங்க. இதில் ஸ்பெஷலே 2 மைக் தான். 2 பேர் பேசலாம். 2 பேர் பேசுகிறதுமே இதில் ரெக்கார்ட் ஆகும். அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கேட்லாக் கூட கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம அடுத்து இதில் என்ன எப்படி ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத மெயினாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த சுருக்கு பைக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். மைக் அண்ட் கனெக்டர், நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணக்கூடிய அந்த இதுவும் பார்த்துட்டோம். இப்போ வாங்க மெயினான ஒரு இதுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெயினான விஷயமே இதில் தாங்க இருக்குது. DJI மெயின் கிட்டே இங்கே பாருங்கள், C டைப் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க மெயினாக. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. அப்பா வேறு லெவலில் இருக்குது. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. 2 மைக் சொன்னோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் 2 மைக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா C டைப்பும் சப்போர்ட் பண்ணலாம். ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஐஃபோன் சப்போர்ட்டரும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இந்த மைக்கோட டிஃப்ரென்ஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாடல் மொபைல் தான் வச்சுருக்கோம். அது எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். 2 ஃபிங்கர் வச்சு இதை புஷ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த பின்னில் போய் செட் ஆகி உட்காந்துக்கும். அடுத்து வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம அதில் வந்து வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண வேண்டியதான். வாங்க இப்போ நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் கேட்ட K8க்கு வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துட்டு DJIயில் வந்து நம்ம பேசுகிற வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. வாங்க போகலாம். நம்ம இப்போ வந்து இந்த மைக் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. மேக்னெட் டைப் யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது, கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம இப்போ வந்து இந்த மைக்கை நம்ம செட் பண்ணியாச்சு. இதனோட வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து நான் லாங்காக போக போகிறேன். எப்படி இருக்குது என்னங்கிறத பாருங்கள். நம்ம ஒரு 100 மீட்டர் தாண்டி இல்லை ஒரு 200 மீட்டர் வரைக்கும் இந்த மைக் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் அதில் ஆடில் பார்த்தேன். சரி ஓகே, நம்ம யூடியூப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏதோ ஒரு கோயில் வீடியோ இல்லை ஏதோ ஒரு லாங் ஷூட் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. வந்து நான் ஒரு பிகினராக யூஸ் பண்ணும்போது அந்த நார்மல் ஃபோனில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் தான் K8 மாடல் பார்த்தா அந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நல்லா சப்போர்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஏரி பக்கம் இருக்க நான் இதில் இருக்கக்கூடிய வாய்ஸு, குருவி கத்துற சவுண்டு, இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பயங்கரமாக கேட்குது. இதில் வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வண்டி அந்த இடத்துல நான் நிறுத்தி வச்சுருக்கேன். அது வரைக்குமே நான் வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். இந்த தான் நடக்கிறதுனால லைட்டாக மூச்சு வாங்க. எப்படி வரணும்ல, இந்த மைக்கோட குவாலிட்டி உண்மையாலுமே எல்லாம் வந்தது அப்படின்னா ஓகே. ஏன்னா அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குகிற ஒரு ப்ராடக்ட்டு கரெக்டாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் மெயினாக வந்தது. நான் இவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டேன். என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நான் அதிகமாக நம்ம சேலத்தில் இருக்க வீடியோஸ் வந்து நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
கோயிலுக்கு பற்றியும் வீடியோ போடுவோம், சமையல் பற்றியும் போடுவோம். ஸோ நம்ம சேனலில் ஒரு மல்டி சேனல் வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே பிடிக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் நோக்கமே. மூவ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த மைக்லேருந்து இந்த மைக்கு சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.